புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் வாக்குப்பதிவின் முக்கிய நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் பாஜக சார்பில் ராம்நாத் கோவிந்தும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சார்பில் மீரா குமாரும் களமிறங்கினர். இந்த தேர்தலில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்று மொத்தம் 4896 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் ஆவர். இவர்களின் மொத்த வாக்குமதிப்பு 10,98,903 ஆகும். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் என 32 மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 14 மாநிலங்களவை உறுப்பினர்களும் 41 மக்களவை உறுப்பினர்களும் அவர்கள் சார்ந்த மாநில சட்டப்பேரவைகளில் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்தது. பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பச்சை நிற வாக்குச்சீட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இளஞ்சிவப்பு நிற வாக்குச்சீட்டும் வழங்கப்பட்டன. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முதல் வாக்கை பதிவு செய்தார். கேரள சட்டப்பேரவையில் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ஓ ராஜகோபாலன் ஒரே ஒரு வாக்கை தவிர்த்து அனைத்து வாக்குகளும் எதிர்க்கட்சி வேட்பாளர் மீரா குமாருக்கு ஆதரவாக அளிக்கப்பட்டன. மத்திய பிரதேச மாநில அமைச்சர் நரோட்டம் மிஸ்ரா தேர்தல் ஆணையத்தால் 3 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் அவரால் வாக்களிக்க முடியவில்லை. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆகியோர் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யாததால் எம்பி என்ற தகுதியின் அடிப்படையிலேயே வாக்களித்தனர். மகாராஷ்டிராவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தேசியவாத கட்சி எம்எல்ஏக்கள் சகன் புஜ்பால், ரமேஷ் கடம் ஆகியோர் வாக்களிப்பதற்காக சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டனர். சமாஜ்வாதி கட்சியை பொறுத்தவரை அகிலேஷ் யாதவ் மீரா குமாருக்கும், முலாயம் சிங் யாதவ் ராம்நாத் கோவிந்துக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் பெரும்பாலான எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அகிலேஷ் யாதவ் பக்கமே உள்ளதால் சிறு பிரிவினர் மட்டுமே ராம்நாத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் சட்டமேலவை உறுப்பினராக உள்ளதால் அவருக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்குரிமை கிடையாது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 சட்டமன்ற உறுப்பினர்களில் 288 உறுப்பினர்கள் மீரா குமாருக்கு வாக்களித்தனர். பாஜக மற்றும் குர்கா ஜன்முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராம்நாத் கோவிந்துக்கு வாக்களித்தனர். மொத்தத்தில் சுமார் 70 விழுக்காடு வாக்குகளை பெற்று பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 20ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் வரை காத்திருப்போம். குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக சட்டப்பேரவையில் 2 மணி நேரத்தில் நிறைவடைந்தது. புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 30 உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக சட்டப்பேரவையில் காலை 10 மணிக்கு தொடங்கியது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது முதல் வாக்கை பதிவு செய்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் முதல் வாக்கு அளிச்சிருக்கிறேன். யாருக்கு அளிக்கணும்னு தெரிவிக்கக்கூடாது, இது ரகசிய ஓட்டு. ஆகவே இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிச்சுட்டு வந்திருக்கிறேன். முதலமைச்சரை தொடர்ந்து சபாநாயகர் தனபால், எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராமசாமி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அபுபக்கர் உள்ளிட்ட 232 எம்எல்ஏக்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவால் வர முடியாததாலும் ஆர்கே நகர் தொகுதி காலியாக உள்ளதாலும் 2 வாக்குகளும் பதிவாகவில்லை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கேரள சட்டப்பேரவை உறுப்பினர் பரக் அப்துல்லா சிறப்பு அனுமதி பெற்று தமிழக சட்டப்பேரவையில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இதையடுத்து 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 12 மணிக்கு நிறைவடைந்தது. இதேபோல் புதுச்சேரி சட்டமன்றத்தில் மொத்தமுள்ள 30 எம்எல்ஏக்களுக்கான வாக்குப்பதிவு காலை 10 மணிக்கு தொடங்கியது. சட்டப்பேரவை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அதிமுகவைச் சேர்ந்த அன்பழகன் தனது முதல் வாக்கை பதிவு செய்தார். அதன் பின்னர் புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் வைத்தியலிங்கம், முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இந்த போராட்டத்தில் அதாவது வாக்குகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் வித்தியாசம் 20,000 ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது. முதலமைச்சர் நாராயணசாமியை தொடர்ந்து காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர்.